இங்கேயே ஸ்டாப் ஆக போகுமா, இல்லாட்டி வளருமா, வளராதா, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கும். இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்குவீங்க அப்படின்னா, ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. பர்டிகுலராக வந்து எக்கனாமிக் பேஸ்டாக நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. ரொம்ப டெக்னிக்கலாக இல்லாமல் ரொம்ப புரிகிற மாதிரி லாங்குவேஜில் நான் சொல்கிறேன். அதாவது எப்பயுமே வந்து ஒரு நாட்டில் முதலீடு பண்ணுறோம் அப்படின்னா, அந்த நாட்டோட ப்ரொஜெக்ஷன் எங்கே இருக்குது, ப்ரொஜெக்ஷன்னா நாட்டோட பார்வை எங்கே இருக்குது, அவங்க அடுத்த 10 வருஷத்துக்கு என்ன இலக்கு வச்சுருக்காங்க, அந்த இலக்கு வந்து எந்தெந்த செக்டார்ஸில் இருக்குது, அதை நோக்கி நம்மளோட போர்ட்ஃபோலியோ சேர்ந்து இருந்தது அப்படின்னா நாட்டோட சேர்ந்து நம்மளுமே வளரலாம். ஏன்னா இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்கீம்ஸ் கொண்டு வராங்க அப்படின்னா 10 இயர்ஸ்க்கு என்ன கோல் வச்சிருக்காங்க அதுக்கு ரிலேட்டடாக தான் ஸ்கீம்ஸ் நிறைய கொண்டு வருவாங்க. அப்படி ஸ்கீம்ஸில் வந்து அவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணி தான் ஆகணுன்ற சூழ்நிலை அந்த நாட்டோட தலைவர்களுக்குமே இருக்கும். கரெக்டுங்களா? இப்போது லாஸ்ட்டு நடந்த இந்த ஹிஸ்ட்ரிஸ்லாம் எப்படி அப்படின்னா, கம்ப்ளீட்டாக வந்து டெவலப்மெண்ட் நடந்தது வந்து பார்த்திங்கன்னா ஆப் பேஸ்டாக இருக்கக்கூடிய கம்பெனிஸ் தான் நிறைய பேர் உருவாக்கியிருக்காங்க. முக்கியமாக சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் லைக் வந்து நீங்கள் ஃபுட் டெலிவரி ஆப்ஸ் நிறையா க்ரியேட் ஆகிருக்கு. அதே மாதிரி ஃபுட் டெலிவரி தாண்டி ஓலா மாதிரி, ஊபர் மாதிரி, தென் வந்து ரேப்பிடோ மாதிரி இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் வந்திருக்கு. அப்புறம் வந்து ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஆப்ஸ்லாம் வந்திருக்கு.